Dear plus one commerce students, good morning. We shall continue the insurance lesson in the plus one commerce. Today our topic is nature of business risks. Nature of business risks. தொழிலில் உள்ள இடர்களோட தன்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். தொழில் இடர்களின் தன்மைகள் பார்க்க இருக்கிறோம். Business risks can be understood in terms of their peculiar characteristics. என்னென்ன பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஹெட்டிங்கை பார்த்துருவோம். பிஸ்னஸ் ரிஸ்க் அரைஸ் டியூ டு அன்சர்டனிட்டிஸ். ரிஸ்க் இஸ் அன் எசென்ஷியல் part of every business. Degree of risk depends mainly upon the nature and size of the business. And lastly, profit is the reward for risk taking. The first one is business risk arise due to uncertainties. உறுதியற்ற தன்மைகள்னால ஏற்படக்கூடிய இடர்கள். உறுதியற்ற தன்மையினால் ஏற்படக்கூடிய இடர்கள். Uncertainty refers to the lack of knowledge about what is going to happen in future. எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படிங்கிறத யாராலும் கணித்து சொல்ல முடியாது. Uncertainty refers to the lack of knowledge about what is going to happen in future. Natural calamities, change in demand and prices, changes in government policy, improvement in technology are some of the examples of uncertainty which creates risks for business because the outcome of these future events is not known in advance. எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படிங்கிறத யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது, கூற முடியாத நிலை. அதை தான் நாம் உறுதியற்ற நிலைன்னு சொல்கிறோம், உறுதியற்ற தன்மைன்னு சொல்கிறோம். இயற்கை பேரிடர்கள், தேவை மற்றும் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அரசாங்கத்தோட கொள்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இந்த வகை இடர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். இதெல்லாம் உறுதியற்ற நிலை. இது போன்ற இடர்கள்னால எதிர்காலத்தில் என்ன நிகழுங்கிறத உறுதியாக கூற முடியாது. ரிஸ்க் இஸ் an essential part of every business. ஒவ்வொரு தொழிலையும் இடருங்கிறது முக்கியமான பகுதியாகும். ரிஸ்க் இஸ் an essential part of every business. ஒவ்வொரு தொழிலையும் இடர் என்பது முக்கியமான பகுதியாகும். Every business has some risk. ஒவ்வொரு தொழிலையும் இடர் இருக்கு. Every business has some risk. No business can avoid risk. No business can avoid risk. Although the amount of risk may vary. Although the amount of risk may vary from business to business, risk can be minimized but cannot be eliminated. Risk can be minimized but cannot be eliminated. எந்த ஒரு தொழிலையும் இடர் இருக்குது, பல வகையான இடர்கள் இருக்குது. எந்த வியாபாரமும் இடர்களை தவிர்க்க முடியாது. இடரோட அளவு தொழில் சார்ந்து வேறுபடலாம். இடரை குறைக்க முடியும், ரிஸ்கை குறைக்க முடியும், ஆனால் தவிர்க்க முடியாது. The next one is degree of risk depends mainly upon the nature and size of the business. தொழிலோட தன்மை மற்றும் அளவுக்கு ஏற்ப இடரோட வீச்சு மாறுபடும். Degree of risk depends mainly upon the nature and size of the business. Nature of business, that is a type of goods and services produced and sold.
and the size of business, that is volume of production and sales, are the main factors which determine the amount of risk in a business. For example, a business dealing in a fashionable items has a high degree of risk. Similarly, a large volume of business generally has a higher risk than what a small scale business has. தொழிலின் தன்மை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யப்படும் பொருள்களினுடைய வகை, தொழிலோட அளவு, தயாரிக்கப்படும் அளவு, உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யப்படும் பொருள்களோட எண்ணிக்கை ஆகியவை தொழிலின் இடரினை தீர்மானிக்கும் காரணிகள் ஆகும். உதாரணமாக, நவீன ஆடம்பர பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலில் நவீன ஆடம்பர பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலில் இடர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அதுபோலவே பேரளவு தொழில்களில் இடர் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிற்றளவு தொழிலை விட அதிகமாக இருக்கும். பேரளவு தொழிலில் இடர் அதிகமாக இருக்கும், சிற்றளவு தொழிலில் இடர் குறைவாக இருக்கும். ஏன்னா அளவை பொறுத்து இடர் மாறுபடலாம். Then the next one is profit is the reward for risk taking. Profit is the reward for risk taking. இடரை எதிர்கொள்வதற்கான வெகுமதி லாபம். இடரை எதிர்கொள்வதற்கான வெகுமதி லாபம். No risk, no gain. No risk, no gain is an age-old principle which applies to all types of business. Greater the risk involved in a business, higher the chance of profit. An entrepreneur undertakes risks under the expectation of higher profit. Profit is thus reward for risk taking. இடர் இல்லைன்னா ஆதாயம் இல்லை அப்படிங்கிறது பழங்கால தத்துவம். இடர் இல்லையே ஆதாயம் இல்லை என்பது பழங்கால தத்துவம். No risk, no gain is an age-old principle which applies to all types of business. இந்த தத்துவம் அனைத்து வகை தொழிலுக்கும் பொருந்தும். பெருமளவு இடர் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொண்ட வியாபாரத்தில் லாபத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். நிறைய இடர்களை எதிர்கொள்ளக்கூடிய வியாபாரத்தில் லாபத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வியாபாரி அதிக லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பெருமளவு இடர்களை எதிர்கொள்கிறார். இடரை எதிர்கொள்வதற்கான வெகுமதி தான் லாபமாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.